சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றாரு பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென் ஹில் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான். அவன் மற்ற இவர்களை மேலே 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுலாம் ஆழ்ந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டுக்கு அவனுடைய கனவு பல்லாயிரம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. இதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை எப்படியாவது எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக. அதுக்குள்ளே எங்களுக்கு காலம் சரியாக வரல, அது கெடுவாய்ப்பாக அமையலை, முடிஞ்சிச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியாக செய்யணும், இல்லைன்னா தப்பாக போயிடணும். வரலாற்றை தவறாக பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்று பெருங்கடல் அது ஒரு துளியை மிக சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பாக செஞ்சிருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இது நம்மளா பெருமையாக பேசிக்கிறதுக்கு இல்லை. எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. அது நம்ம செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில் மண்ணோட்டில் பெருமை பேசுகிற மாதிரி தான். அடி எப்படி இப்படி அடிச்சாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினே பற்றில அதான் அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார். இது ஒரு ஆனால் அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது. பெருவுடையார் கோயில் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டை கரிகால் பெருவள சோழன் ஆண்டு காண்டார் நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்கள் கதையை முடிச்சிருப்பான். அதை வச்சுட்டு நாங்கள் எதோ சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ இலக்கிய சான்று தான், ஒரு இலக்கிய சான்று தான் இருக்கு. அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்குது. அந்த வரலாறு. அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனையாச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல் தான் உங்களுக்கு, அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்போ உருகி சுகம்பரா மாறி திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன். அப்படி இல்லைடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படி. அப்போ இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரை. இப்போ உதாரணமா
இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். எழுதின எங்கள் பாட்டை இளங்கோவடிகள் 3 மன்னர்களை இணைத்து, 3 நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள்கிறார் எங்கள் குலத்தில் எங்கள் முன்னோர், அது எங்கள் பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா நிறம் வருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையில நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது, வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது, ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமாக ஆயிடுது. அங்கதான் முதல் எழுத்து. எங்க ஐயா சொல்றாருல, பேரை போடும்போது அவர் எசக்கிய சேர்த்துக்கிட்டாரு. அப்ப தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். வேலு நாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண். 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி இளம் வயது திருமணம்னால பாய், லக்ஷ்மி பாய், சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும்போது வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ற, தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிடுச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள். நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கு. கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்ப வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா. அவ்வளவு செல்வந்தன், சொத்தம்பட்டை இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதெல்லாம் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம், தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு? மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த நான் வேற, நான் அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதிருக்கா. அந்த அறை எழுதிருக்க வேணா, நீ என்ன போயிட்டு வாங்க போலையா விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதுல பேச்சு வரணும்னா போட்டுருவோம். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றாரு, கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்க எல்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டாப்ல. இங்க பாருங்க, தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களா இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சிசின்னு வச்சுக்கிறேன். நீங்க எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாது. அவனால தமிழ் தென்றல் திருவிக்கார், தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாது. அவனால பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சவன தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவன் என்ன சொல்ற, திருப்பிரபாகர் என்ற டேய் கழுத்த திரி விடலனையும் பார்த்துக்க. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா?
சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளை கூட பேசுவாங்க. பேச்சு எப்படி பேசுவாங்க? தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சிந்தனை சிப்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கேன். நீ எங்கேயாவது சொல்லியிருக்கிய? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாய், ஐயா ஸ்டாலின் அப்பாவாய், ஜெயலலிதா அம்மாவாய், நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாம பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ தான் அம்மா மறந்துட்டு. இப்படிதான் அவன் வரலாற்றை இழந்த, நீ இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின? எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள்? குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க? நான் தான் பெண்ணடிமை நீக்கணும். எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாவதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, பதிட்டு பத்துவை, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதெல்லாம் எழுதுன எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணா WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறாங்க. யோசிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.